Hi traders, welcome back to 3CT யூடியூப் சேனல். நான் உங்க நவீன் சன் 3CT கான்செப்ட்ஸ்ல இருந்து. ஸோ கைஸ், நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நான் முன்னாடியே பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ஒரு சில ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் போகிறதுனால வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு வீடியோ போட முடியாது. பட் 2 weeks ஒன்ஸ் கண்டிப்பாக வீடியோ போடுறோம்னு சொல்லிட்டு. பட் கவலைப்படாதீங்க ட்ரேடர்ஸ், நம்ம இத்தனை நாள் நீங்கள் காத்திருந்ததுக்கு வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப மெயினான டாபிக். 3CT கான்செப்ட்ஸ் என்ட்ரி மாடல், ஒன் ஆஃப் த ஹிடன் டைமண்ட் ஆஃப் ஷேர் மார்க்கெட் கான்செப்ட் இது. இந்த விஷயம் வந்துட்டு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிடலனாலும் பரவாயில்ல, புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம், அது ஒர்க் ஆகும் அப்படின்றது தான். நாங்கள் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி தான் இந்த என்ட்ரி மாடல் எடுத்திருக்கோம். எப்பவுமே நான் சொல்ற மாதிரி வந்துட்டு ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா வந்துட்டு, நாங்கள் வந்துட்டு செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ அதனால நாங்கள் எந்த ஸ்டாக்ஸும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். நாங்கள் சொல்ற எல்லா கம்யூனிகேஷன்ஸ், எல்லா கான்செப்ட்ஸுமே வந்துட்டு ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அது அப்ளிகபிள் ஆகுது, உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் பேப்பர் ட்ரேட்லாம் போட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரியல் ட்ரேட்ல போகலாம். நீங்கள் சொல்ற எந்த விஷயமுமே வந்துட்டு உங்களை வந்துட்டு ரியல் ட்ரேட்ல போட்டதுக்கான மோட்டிவேஷன் கிடையாது. இது வந்து உங்களுக்கு எங்களுடைய வியூல நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். அதை நீங்க யூஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களுடைய ரியல் ட்ரேட்ல போட்டு ட்ரேட் பண்ணுங்க. பிகாஸ் ஷேர் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஸோ ரொம்ப தெளிவாக நீங்கள் உங்களுடைய கான்செப்ட்ஸு, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிலாம் வந்துட்டு பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு என்ட்ரியில் அப்ளை பண்ணி பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் இல்லைன்னொடனே நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. தேங்க்யூ. எங்கள் டெலிகிராமில் பர்சனல் ஹேண்டலில் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஏன் வீடியோ போடுறதுல ப்ரோ, ப்ளீஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பெரிய கான்செப்ஷுவல் ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால எங்களால் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. பட் டெஃபினட்டாக வந்து கூடிய சீக்கிரம் வந்துட்டு ரெகுலர் வீடியோஸ்க்கு திரும்பிடுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு ஒரு 1 week ஆர் 2 week ஒன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். வீடியோ ஸ்டாப் ஆகாது. நிறைய பேர் வந்துட்டு என்ன பிரதர் வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சா, இதுக்கு மேலே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது என்னைக்குமே நடக்காது. யூடியூப்ல வந்துட்டு வீடியோஸ் கண்டினியூஸாக இருக்கும். அதில் எந்த செகண்ட் தாட்டுமே கிடையாது. ஸோ நம்ம கான்செப்ட்ல போயிடலாம் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து 3CT கான்செப்ட்ஸ் என்ட்ரி மாடல். 3CT கான்செப்ட்ஸ் என்ட்ரி மாடல்ல நம்ம ஜென்ரலா நாங்க நிறைய கான்செப்ட் சொல்லியிருப்போம் உங்களுக்கு. PDRS இதெல்லாம் பார்த்திருப்போம். நம்ம 3CT கான்செப்ட்ஸ் படி அதை டெஃபினேஷன் எல்லாமே வந்து மாத்தி இந்த ப்ராசஸ்ல தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதுல அப்ளை பண்ணி நாங்க நல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் ஹேண்டில் அனுப்பிச்சிங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 2 கான்செப்ட்ஸ் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். நம்மளோட 3CT கான்செப்ட்ஸ்ல வந்துட்டு கீ ஃபேக்டரே வந்துட்டு 2 விஷயம். நம்மளுடைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து மொத்தமாவே 4 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான். அதே போல வந்துட்டு நம்மளுடைய கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் மாதிரி வந்துட்டு நம்ம கிட்ட நம்மளுடைய கான்செப்ட்ஸ்ல வந்துட்டு 3CT கான்செப்ட்ஸ்ல வந்துட்டு இன்டர் கனெக்டிவிட்டி தியரி வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வாஸ்ட் டாபிக். அது புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்ல என்ன மாதிரி, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து என்ன மாதிரி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்டாக்ஸை எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஸ்டாக்ஸை இன்ட்ராடே எடுக்கலாம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இண்டிசஸ்ல எல்லாம் வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா கான்செப்ட்ஸுமே புரியணும் அப்படின்னா இன்டர் கனெக்டிவிட்டி தியரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டர் கனெக்டிவிட்டி தியரியும் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னும் நம்ம இன்னைக்கு எடுக்க போறதில்ல. நம்மளோட என்ட்ரி மாடலுக்கு தேவையான ஒரு ஒன் அமாங் த 4 கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னும் பிளஸ் இன்டர் கனெக்டிவிட்டி தியரியில இருக்க இதுக்கு தேவையான பேசிக்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பட் இன்டர் கனெக்டிவிட்டி தியரி நம்ம பார்க்க போறது கிடையாது. அது இதுல எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படின்ற ஒரு பிரீஃப் மட்டும் உங்களுக்கு புரியும், எக்ஸ்பிளைன் பண்ணலனாலும் இந்த ஹோல் கான்செப்ட்ஸ்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஓகே கைஸ், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுடைய கான்டெக்ட் எப்படி இருக்கும், அது எந்த இடத்துல அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து வரும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டெபிக்ஷனா பார்த்துடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷா இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல இங்க வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், ஒரு 1 hour டைம் ஃப்ரேமோ இல்ல ஒரு 4 hours டைம் ஃப்ரேமோ இருக்கு. ஸோ இங்க வந்து நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து தான் மார்க்கெட் வந்து இப்படி போயிருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்கும் ஜென்ரலா அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்க இருந்து இப்படி வந்து இதை டேப் பண்ணிட்டு ஃபாஸ்டா வந்துட்டு மேல போக போகுது. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா ஒரு ஆர்டர் பிளாக். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து ஒரு மிட்டிகேஷன் பிளாக்னு வச்சுக்கோங்களேன். மிட்டிகேஷன் பிளாக் என்ன மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும்? ஸோ இப்போ இப்படி வந்துட்டு இப்படி ஒரு ஸ்விங்கு, இந்த ஸ்விங்கு திருப்பி இன்னொரு இந்த இந்த ஸ்டார்ட் ஆகுற ஸ்விங்கு, இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணாம இங்க வந்துட்டு இந்த ஒரு லோ வச்சுட்டு இப்படி போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு மிட்டிகேஷன் பிளாக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ மிட்டிகேஷன் பிளாக் என்ன அப்படின்றது புரியல அப்படின்னா நீங்க மிட்டிகேஷன் பிளாக் வீடியோ இருக்கு நம்மளுது, அதை போய் பாருங்க. ஸோ இந்த இடத்துல மிட்டிகேஷன் பிளாக் இருக்கு. ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா இங்க வந்துட்டு இப்படி டேப் பண்ணிட்டு இதுக்குள்ள என்டர் ஆயிட்டு ப்ரைஸ் வந்து
மேல ஃப்ளை ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இருக்க டாப் மோஸ்ட் அப் க்ளோஸ் கேண்டில் தான், கிரீன் கேண்டில் தான் வந்துட்டு நம்மளுடைய மிட்டிகேஷன் பிளாக்கா நம்ம மார்க் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல அதுக்கு சப்போர்ட்டா ஃபேர் வேல்யூ கேப் இருக்கணும். இது பத்தி முழுசா டீட்டெயிலா தெரியணும்னா நீங்க போய் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலா நான் ஆர்டர் பிளாக் சொன்னதுலயும் சரி, இங்க ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல மிட்டிகேஷன் பிளாக்லயும் சரி, எல்லாருக்குமே என்ன டவுட்னா, இங்க பிரைஸ் வருது, இந்த இடத்துல இந்த டைரக்ஷன்ல வந்து பிரைஸ் நோக்கி வருது, பட் இங்க வந்துட்டு தொட்ட உடனே விக்க வச்ச மாதிரி போயிடுது. பட் சில டைம் வந்து பிரைஸ் வந்துட்டு திருப்பி இங்க வந்து இத ஃபெயில் பண்ணிடுது அப்படின்றது ஒரு பாயிண்டா பாக்குறோம். ரெண்டாவது வந்துட்டு இங்க வந்து தொட்டுட்டு போகும்பொழுது நான் எந்த கன்ஃபர்மேஷன்ல நான் எடுக்கிறது? சரி 1 hour அப்படின்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும் என்ட்ரி அப்படின்னா, இந்த ஸ்பாட் ஜென்ரலா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்னதா வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்துட்டு ஒரே ஒரு விக்கு மட்டும் சின்னதா இப்படி வந்து ஒரு விக்க வச்சுட்டு அதுக்கு மேல பாடியை வச்சுட்டு போயிட்டே இருக்கும். இப்படி பாடி வச்சிருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு பாடி வச்சுட்டு போவோம். ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஃபார்மேஷன் வந்து விக்க தொட்டுட்டு இப்படி போயிடும். இப்ப நம்ம சொல்ற கான்செப்ட் படி நம்மளுடைய 3CT கான்செப்ட்ல 3CT என்ட்ரி எங்க இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலா எல்லாருமே இங்கதான் கன்ஃபார்ம் பண்றோம் இல்லையா? இப்ப நம்ம சொல்லி கொடுக்குற என்ட்ரி பாயிண்ட்ல நம்ம வந்துட்டு என்ட்ரியை வந்துட்டு இந்த ஏரியாலேயே ஸ்பாட் அவுட் பண்ணி என்டர் ஆயிடுவோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட், அதுக்கு யூஸ் பண்ண போற கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போற கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். அதோட பேர் வந்து 2 பாடிஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப கான்டெக்ட் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு எந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஸோ இங்க விக்கு வச்சுட்டு போயிடுச்சு, இந்த இடத்துல வந்து இதுக்கு மேல நான் எடுக்கிறதான்னு ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்துட்டு மார்க்கெட் இப்படி போயிட்டு விக்கு வைக்கிற மாதிரி போயிடுது, அடுத்த கேண்டிலே திருப்பி கீழே வந்து இங்க பிரேக் பண்ணிடுது. ஸோ இது ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு மார்க்கெட்டே வந்து ஒரு ஃபார்மேஷனை கொடுக்கும். மீன்ஸ் லைக் ஒரு பிரைஸ் ஆக்ஷன்லயே வந்து ஒரு ஃபார்மேஷனை கொடுக்கும். அந்த ஃபார்மேஷன் என்னன்னா, கண்டிப்பா இதுக்கப்புறம் பிரைஸ் வராது, இதுக்கு மேல மேலதான் போக போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் தான் வந்து அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ரொம்ப 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 கீ இம்பார்ட்டன்ட் கைஸ். இது டெஃபினட்டா நான் சொல்றேன், நிறைய பேருடைய ட்ரேடிங் கெரியரை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கேலிபர் இருக்கு. அதனால வந்துட்டு தெளிவா பாருங்க. இதுக்கு மேல இருக்க போற வீடியோல தான் வந்துட்டு மெயின் கான்செப்ட்ஸ், கண்டிப்பா எக்ஸாம்பிள்ஸும் நான் வந்து காமிப்பேன். ஸோ நம்ம வந்து இப்ப கான்செப்ட்ஸ்குள்ள போலாம். நம்ம இப்ப பார்க்க போற கேண்டில் ஸ்டிக் பேரு தான் வந்து நம்ம 2 பாடிஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சொன்னேன். ஸோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஜென்ரலா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல வந்து இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரீன் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில். இங்க விக்ஸ் கணக்கு கிடையாது, பட் பாடி பிளேஸ் அ மேஜர் ரோல். பாடி ரெண்டுமே வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்கணும். அதே மாதிரி இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம். சே நம்ம இப்ப கான்டெக்ட் பார்க்கும்போது ஒரு 1 hourல பார்த்தோம். 1 hourல நமக்கு வந்து ஒரு கேண்டில் வந்துட்டு தொட்டுட்டு போகுது இல்லையா, அந்த அந்த விக்கு வர இடத்துல அதுக்கு கீழே இருக்க லோவர் டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி வந்து ஒரு பாடி ஃபார்மேஷன்ல கேண்டில் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் கால்ட் 2 பாடி கேண்டில், 2 பாடிஸ்ன்னு சொல்லுவோம். 2 பாடி மட்டும் மேப் ஆயிருக்கும். இது வந்துட்டு டவுன் கேண்டலுக்கு பேரிஷா போகுது மார்க்கெட். சே ஃபார் எக்ஸாம்பிள் மேல இங்க வந்து ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கா, பேரிஷ் ஆர்டர் பிளாக் இருந்திருக்கலாம், இல்ல பேரிஷ் மிட்டிகேஷன் பிளாக்கா இருந்திருக்கலாம், இல்ல பேரிஷ் பிரேக்கர் பிளாக்கா இருந்திருக்கலாம். அங்க வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விக்கு மட்டும் வச்சிருக்கோம். அந்த விக்கே வந்து இந்த மாதிரி ஃபார்மேஷனா அதோடைய லோவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தென் திஸ் இஸ் கால்ட் அஸ் 2 பாடிஸ் கேண்டில் ஸ்டிக். இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பா திருப்பி பிரைஸ் வந்து இதுக்கு மேல போய் மார்க்கெட்டை பிரேக் பண்ணாது. See guys, again nothing is 100% confirmed. 8 out of 10 times இது கண்டிப்பா இப்படிதான் இருக்கும், இல்ல 9 out of 10 times இப்படிதான் இருக்கும். ஒன் டைம் அஃப்கோர்ஸ் நியூஸ் டைம்லயோ இல்ல கேண்டில் ஓப்பனிங் கேண்டில் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஓப்பனிங் கேண்டில்லையோ இது வந்துட்டு கண்டிப்பா வந்து மதிக்காத போகலாம். பட் 90%, 80% to 90% கண்டிப்பா வந்து இது ரெஸ்பெக்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நாங்க பல 100 கணக்குன்னு கிடையாது, அதுக்கும் மேல நாங்க வந்துட்டு பேக் டெஸ்டிங்லாம் பண்ணி தான் இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை வந்துட்டு நாங்க வந்து டிரைவ் பண்ணோம். ஸோ நீங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்துட்டு உங்களுடைய பேக் டெஸ்டிங் ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்ற பட்சத்தை நீங்க யூஸ் பண்ணலாம். ஒன்னு இந்த ஃபார்மேஷன், ரெண்டாவது 2 கேண்டிலா கூட வரலாம், பட் பாடி இந்த மாதிரி பக்கத்துல ஒன்னுத்து கூட, அதாவது இங்க வந்து இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட்ல இங்க 2 கிரீன் கேண்டில், இங்க ஒரே ரெட் கேண்டிலா கூட இருக்கலாம்.
இங்க வந்துட்டு 2 ரெட் கேண்டில், இங்க ஒரே கிரீன் கேண்டிலா இருக்கலாம். இல்ல இங்க ஒரே ஒரு ரெட் கேண்டில், இங்க 2 கிரீன் கேண்டில். காம்பினேஷன். பேசிக்கலா நான் இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லைன் எதுக்குன்னா பாடி இந்த மாதிரி வந்துட்டு ஒன்னோட ஒண்ணு மிட்டிகேட் ஆயிருக்கணும். இது வந்து பாடி வந்து ஒன்னோட ஒண்ணு மிட்டிகேட் ஆகி, இந்த பாடி கூட இந்த பாடி ஃபுல்லா மிட்டிகேட் ஆயிருக்கா, இந்த பாடி கூட இந்த பாடி ஃபுல்லா மிட்டிகேட் ஆயிருக்கா, இந்த பாடி கூட இந்த பாடி ஃபுல்லா மிட்டிகேட் ஆயிருக்கா, இந்த மாதிரி இருக்கிற ஃபார்மேஷன் பேர் தான் வந்து டூ பாடிஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். இப்ப ஜென்ரலா நான் சொன்ன மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக் வந்து டேப் பண்ண வரும்போது 1 ஹவர்ல அது வந்து டேப் பண்ணிட்டு உடனே ரிவர்ஸ் ஆயிடுது. அந்த விக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த விக்கு தான் இந்த மாதிரி ஃபார்மேஷனா லோவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கும். நம்ம இப்ப எக்ஸாம்பிள் போகும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம அங்க எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு கேண்டில் தான் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு விக்கு தான் இருக்கும். அதுக்கு அடுத்த லோவர் டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஹவர்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 ஹவர்ஸ்ல ஆர்டர் பிளாக்க டேப் பண்ணிருக்குன்னா, ஆர்டர் பிளாக்க டேப் பண்ணும்போது ஜென்ரலா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரே ஒரு விக்கு, இந்த மாதிரி ஒரு விக்கு வச்சுட்டு அப்படியே மேல போயிடும். இல்ல இந்த மாதிரி ஒரே ஒரு விக் வச்சுட்டு கீழே வந்துடும் பேரிஷா டேப் பண்ணும்போது. அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த சே ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஹவர்ஸ்ல பாத்தீங்க இல்லையா, இப்போ வந்து 15 மினிட்ஸ்ல இந்த மாதிரி இந்த விக் இருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு பாடி வந்து இந்த டூ பாடிஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இருந்துச்சுன்னா, அதோடைய இன்னொரு லோவர் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ்ல இந்த 2 கேண்டில் சே 15 மினிட்ஸ் சொன்னோம் இல்லையா, 15 மினிட்ஸ்ல இது ஒரு 3 5 மினிட்ஸ், இது ஒரு 3 5 மினிட்ஸ், 1 2 3 1 2 3 இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்பொழுது இது ஜென்ரலா என்ன, ஒரு பேரிஷா வந்துட்டு இந்த இடத்துல இருக்க ஒரு பிடி அரேவை டச் பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். இந்த லெக்ல ரிட்டர்ன் ஆகும் பொழுது அந்த ஆர்டர் பிளாக்கையோ இல்ல மிட்டிகேஷன் பிளாக்கையோ தொட்டுட்டு ரிட்டர்ன் ஆகும் பொழுது லோவர் டைம் 15 மினிட்ஸ்ல இந்த மாதிரி ஃபார்மேஷன் இருக்கப்ப ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ள வந்து டேப் பண்ணும்பொழுது நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எப்ப வெளியே போகும்பொழுது நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் வந்துட்டு அது இன்டென்டான டைரக்ஷன் என்ன டைரக்ஷன், இங்க வந்து ஏதோ ஒரு பிடிஆர்ஏ தான் எடுத்திருக்க ஆர்டர் பிளாக்கோ இல்ல இங்க ஒரு ஸ்வீப் லிக்விடிட்டி ஸ்வீப்ல கூட இப்படி நடக்கலாம். லிக்விடிட்டி இங்க வந்து ப்ரீவியஸ் ஹை இருக்கு, ஆல் டைம் ஹை இருக்கு, இல்ல வந்து மந்த்லி ஹை இருக்கு, வீக்லி ஹை இருக்குன்னா அதை ஸ்வீப் பண்ணும்போதும் இந்த கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகும். ஏதாவது ஒரு பிடிஆர்ஏ எடுக்கும் போதும் இந்த கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகும். வெளியே போகும்போது என்ட்ரி எடுத்தோம்னா இன்டெண்டட் டைரக்ஷன் என்ன, ஆப்போசிட்ல மார்க்கெட் போயிடும். ஸோ இதுதான் வந்து டூ பாடிஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுடைய கம்ப்ளீட் கான்செப்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலன்னா இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். நம்ம இப்ப எக்ஸாம்பிள்ஸ்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், இப்ப நிஃப்டி 1 ஹவர் சார்ட் இது. இப்ப நிஃப்டில நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இங்க எக்ஸாக்டா வந்து ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கு. 1 ஹவர்ல ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆர்டர் பிளாக் இது இந்த வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, ஆர்டர் பிளாக் வீடியோஸ் வந்து 2 வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன்லைன் ஆர்டர் பிளாக்னு ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீக் வரும், அதையும் பாருங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ஆர்டர் பிளாக் வீடியோஸ், ஹவு டு ஐடென்டிஃபை தி பொட்டன்ஷியல் ஆர்டர் பிளாக் 2 வீடியோ போட்டிருக்கோம் ஆர்டர் பிளாக்கை பத்தி. அதெல்லாம் போய் பாருங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது புரியும். அது வந்து இந்த வீடியோவோட எண்டு கார்ட்லயும் போட்டிருப்போம், அதையும் பார்த்துட்டு யூ கேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆர்டர் பிளாக். நம்மளுடைய கான்செப்ட் படி நீங்க நிறைய மாதிரியான ஆர்டர் பிளாக் கத்துட்டு இருந்திருப்பீங்க. நம்மளுடைய கான்செப்ட் படி என்ன ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்மளுடைய எல்லா கான்செப்டுமே வந்துட்டு ஆர்டர் பிளாக்கோட டெஃபினிஷன் எல்லாமே மீட் பண்ணது இந்த ஆர்டர் பிளாக். ஸோ மார்க்கெட் போயிட்டு திரும்பி வருது, என்னைக்கு இங்க கிரியேட் பண்ணிட்டு திரும்பி போயிட்டு திரும்பி இங்க வரும்பொழுது இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிருக்கு, ஆக்சுவலா வந்து 1 ஹவரை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்பி இருக்கு. இங்க நம்மளுக்கு என்ன காமிக்குது, ஒரே ஒரு விக்கு தான் காமிக்குது. இந்த விக்கு இருக்கு இல்லையா, இந்த ஒரு விக்க வந்து நம்ம இப்ப மார்க் பண்ணிட்டோம். சாரி, விக்க வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி விக் இருக்கு இல்லையா, இந்த விக்ல நமக்கு டூ பாடிஸ் ஃபார்மேஷன் வரணும். எதுக்குலன்னா இதோடைய லோவர் டைம் ஃப்ரேம்ல. சோ இப்ப நம்ம 1 ஹவர்ல மார்க் பண்ணிட்டோம். இப்ப 15 மினிட்ஸ்ல போய் பாக்குறோம். 15 மினிட்ஸ்ல ஓகே 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இப்ப பார்த்தோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் மாதிரி 2 பாடி ஒன்னோட ஒன்னு மிட்டிகேட் ஆயிருக்கா. இப்ப இந்த டூ பாடி கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடுச்சா, டூ பாடிஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. நம்ம 1 ஹவர்ல இது ஆர்டர் பிளாக். ஜென்ரலா நான் உங்களுக்கு சொல்றேன், ஆர்டர் பிளாக் உள்ள பிரைஸ் என்டர் ஆகும் பொழுதே
இந்த பிரைஸ் இங்க இந்த ரெட் கேண்டில் வந்துட்டு இந்த பிரைஸ் என்டர் ஆகும் பொழுதே நம்ம வந்து இம்மீடியட்டா அந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் கன்ஃபர்மேஷன் வந்து என்ன செக் பண்ணுவோம், அந்த டூ பாடிஸ் ஃபார்ம் ஆகுதா அப்படின்றது தான் செக் பண்ணுவோம். ஸோ இப்ப டூ பாடிஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த இடத்துல. இந்த கேண்டலோடைய முடிவு, இந்த கேண்டில் முடிவு கூட கிடையாது, இந்த கேண்டில் வந்துட்டு இந்த கேண்டில் போகும்பொழுதே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டூ பாடிஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்ம் ஆகும்பொழுது இம்மீடியட்டா அதுக்கு கீழே இருக்க டைம் ஃப்ரேம், அதுக்கும் கீழே இருக்க டைம் ஃப்ரேம்னா அது 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ்ல போயிட்டு நம்ம இப்ப அந்த மார்க் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஃபார்மேஷனை பாருங்க. அங்க அழகா வந்துட்டு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை கிரியேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் பண்ணிருக்கு. எப்ப மார்க்கெட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை கிரியேட் பண்ணுதோ அந்த ஃபேர் வேல்யூ கேப் உள்ள வந்துட்டு வெளியே போகும்பொழுது நம்ம என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங் லோக்கு வச்சுக்கலாம். இல்ல நீங்க வந்துட்டு ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கீங்க உங்களுடைய பேக் டெஸ்டிங்ல எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னா நீங்க உங்க ஸ்டாப் லாஸை இங்க வச்சுக்கலாம். ரிஸ்க் டு ரிவார்ட் இஸ் யுவர் விஷ். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டோம்னா மார்க்கெட் எங்க போச்சு, நேரா வந்து மேல பிடிஆர்ஐவே கான்செப்ட்ல முடிஞ்சிச்சு. இந்த டூ பாடிஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே டெஃபினட்டா மார்க்கெட் வந்துட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வராது. ஸோ வி கேன் பி வெரி கான்ஃபிடென்ட். சி அதே போல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் 100-200% சொல்ல முடியாது. நத்திங் இஸ் 100% கன்ஃபர்ம்ட் இன் ட்ரேடிங் வேர்ல்ட். இட் இஸ் ஒன்லி அ ப்ராபபிலிட்டி. ஸோ ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி இட் வில் நாட் கம் பேக். ஸோ இந்த ஃபார்மேஷன் கிடைக்குது. இப்ப ஜென்ரலா நீங்க இப்படி யோசிச்சுக்கோங்க, இந்த கான்செப்ட் தெரியல, இந்த என்ட்ரி மெத்தட் தெரியல அப்படின்னா இப்ப நீங்க 1 ஹவர்ல இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணது, இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு போயிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நம்மளுடைய என்ட்ரி எங்க சொன்னோம், இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சாச்சு. இந்த ஸ்பாட்லயே வந்து நமக்கு என்ட்ரி கிடைச்சாச்சு. இந்த கிரீன் லைன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலயே வந்து நமக்கு என்ட்ரி கிடைச்சாச்சு. பட் ஜென்ரலா நம்மளுக்கு தெரியல அப்படின்னா இது 1 ஹவர் கேண்டில், இந்த 1 ஹவர் வெயிட் பண்ணோம், இந்த 1 ஹவர் வெயிட் பண்ணோம், ஏன்னா திரும்பி வருமா வராதான்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். வெயிட் பண்றதுக்குள்ள நம்ம இந்த இடம் எல்லாமே ப்ராஃபிட். சி ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க நம்ம என்ட்ரியில இருந்து இந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னாலே ஒரு 31 பாயிண்ட் நம்ம வந்து வி ஆர் வெயிட்டிங். அதுக்கப்புறமும் இந்த கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு திருப்பி இந்த கேண்டில் கீழே வந்து திருப்பி இங்க ஓப்பன் ஆகி கீழே வருது. ஸோ வி வில் பி வெரி கிளியர். மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஜென்ரலா இந்த கான்செப்ட் தெரியல அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து என்ட்ரியே போக மாட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அந்த என்ட்ரி கான்செப்ட்ஸ்ல வச்சு போவோம். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் தான் வந்துட்டு நம்மளுடைய 3CT கான்செப்ட்ஸோட என்ட்ரி மாடல் மூலயமா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா. இப்போ வந்து நம்ம ஓகே கைஸ், நம்ம பேங்க் நிஃப்டில பார்க்கலாம். எனக்கு தெரியல, எனக்கு வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு ஆப்டா நிறைய விஷயங்களை சொல்லும் கைஸ். இதை நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங் ஹை ஸ்விங் லோஸ் வந்துட்டு நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்விங் ஹை, இது ஒரு ஸ்விங் லோ, இதுக்கப்புறமா ஒரு ஸ்விங் ஹை, அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்துட்டு ப்ரோக் டவுன் ஆயிடுச்சு. ப்ரோக் டவுன் ஆயிட்டு திரும்பி வந்து இங்க எடுத்துட்டு இப்படி போயிருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலா வந்துட்டு ஒரு மிட்டிகேஷன் பிளாக்கு. இந்த பிளாக்கு இந்த லோவஸ்ட் ரெட் கேண்டில் வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்றோம் மிட்டிகேஷன் பிளாக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸாக்டா நமக்கு வந்து வியூ எப்படி இருக்குன்னா இது ஒரு மிட்டிகேஷன் பிளாக்கு. 1 ஹவர்ல இந்த ஒரு விக்கு மட்டும் வந்துட்டு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகி திருப்பி ஒரு விக்கு காமிச்சிட்டு திரும்பி வந்தாச்சு. இந்த இடத்துல நீங்க எக்ஸாக்டா நம்மளுடைய கான்செப்டை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆயிருந்திருக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ 1 ஹவர்ல நமக்கு இந்த ஃபார்மேஷன் கிடைச்சாச்சு. ஸோ மிட்டிகேஷன் பிளாக்கும் வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்ப இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்றோம், 15 மினிட்ஸ்ல போய் பாக்குறோம். எதுக்காக பாக்குறோம், இந்த விக்ல எங்கேயாவது வந்துட்டு நம்மளுக்கு டூ பாடிஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா. இந்த மார்க்கெட் இந்த கிரீன் கேண்டில்ல உள்ள வருது இல்லையா, வரும்பொழுதே நம்ம இமீடியட்டா என்ன பண்ணணும், 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு வந்துட்டு 15 மினிட்ஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆயிக்கணும். 15 மினிட்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, டூ பாடி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. 2 கேண்டில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இப்போ ஃபார்ம் ஆன உடனே என்ன பண்ணணும், இந்த கேண்டில் ஃபார்மிங்லயே இந்த கேண்டில் கீழே வரும்பொழுது நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு, 5 மினிட்ஸ் உடைய லோவர் டைம் ஃப்ரேம்க்கு வந்து நம்ம பாஸ் ஆன் பண்ணிடணும். 5 மினிட்ஸ்க்கு நம்ம இப்போ போயிட்டோம் அப்படின்னா 5 மினிட்ஸ்ல ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ல எக்ஸாக்டா என்ன நடந்திருக்கு, இங்க வந்து இதை எடுத்துருவோம் இந்த டப்பாவை.
5 மினிட்ஸ்ல அழகா போயிட்டு இது ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வரும்போது இங்க வந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப் நம்ம இப்ப வந்து பிபிடில பார்த்தோம் இல்லையா, அதே தான் கான்செப்ட் இது. அந்த கேண்டில் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது நம்ம இங்க என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் ஸ்விங் ஹை ஸ்விங் லோல வச்சிருந்தோம்னா யூ see the fall எப்படி இருக்கு. இதே வந்து இந்த விஷயத்த guys, இந்த ஒரு ஃபால் எடுத்துக்கோங்க, இந்த மிட்டிகேஷன் பிளாக்க. இதே மிட்டிகேஷன் பிளாக்க நம்ம திருப்பி ஒரு முறை 1 ஹவர்ல போய் பார்ப்போம். 1 ஹவர்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 ஹவர்ல நம்ம யாராவது மீன்ஸ் லைக் இந்த கான்செப்ட் தெரியாத நம்ம போயிட்டு இந்த கேண்டில்ல வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்போமா? இந்த டேப் பண்ண உடனே இவ்வளவு பெரிய ஃபால் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணிருப்போமா? பட் நம்ம வந்து நம்ம டைம் ஃப்ரேம் கரெக்டா மூவ் பண்ணி போகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த டூ பாடி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா வந்து அது சக்சஸ் ஆகும். ஸோ நம்ம இப்ப 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஓகே கைஸ், நம்ம ஒரு ஸ்டாக்குக்கு வந்து நம்ம அதானி என்டர்பிரைசஸ் எடுத்திருக்கோம். ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு கைஸ் இந்த என்ட்ரி வந்துட்டு இட் வுட் ஹவ் பீன் அ ட்ரீம் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு நீங்க யோசிக்கும் போது பார்ப்பீங்க. இட் இஸ் நாட் அ ஸ்மால் என்ட்ரி, ஷார்ட் டேர்ம். அந்த ஸ்டாக் வந்துட்டு அந்த என்ட்ரிக்கு அப்புறம் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. அண்ட் தட் என்ட்ரி இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் டூ பாடிஸ் கான்செப்ட் தான். இப்ப நம்ம மந்த்லி வியூல இருக்கோம், மந்த்லி சார்ட்ல இருக்கோம் அதானி என்டர்பிரைசஸ். இட் வந்து ஸ்விங் இங்க வந்துட்டு இந்த இடத்துல ஸ்விங் ஹை போயிட்டு திஸ் ஸ்விங் ஃபெயில் டு பிரேக் திஸ் ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து இந்த ஸ்விங் ஃபெயில் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு இப்படி போயாச்சு. ஆக்சுவலி இட் ஹஸ் ஃபார்ம்ட் அ மிட்டிகேஷன் பிளாக். எது மிட்டிகேஷன் பிளாக்? டாப் மோஸ்ட் அப் க்ளோஸ் கேண்டல் ஃபுல்லாவே தான் வந்து மிட்டிகேஷன் பிளாக். ஸோ இப்போ ஜென்ரலா இப்போ நம்ம வந்து மந்த்லியில இருக்கோம். மந்த்லியில என்ன பண்ணிருக்கு, பிரைஸ் வந்து போய்கிட்டு திருப்பி வந்து மிட்டிகேஷன் பிளாக்கு வந்து மிட்டிகேஷன்ல இருக்கு. இங்க மந்த்லியில பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது, ஒரு விக் எடுத்துட்டு இப்படி போயிடுச்சு. இந்த இடத்துல போயிட்டு இதுக்கு அப்புறமா தான் புல்லிஷா போற மாதிரி காமிக்குது. இதே கான்செப்ட்ல நம்மளுடைய கான்செப்ட்ல வந்துட்டு நம்ம இப்ப சொல்ற மாதிரி இப்ப இதை வந்துட்டு இதை வந்து மந்த்லியில இப்ப மார்க் பண்ணிட்டோம். மந்த்லியில இங்க மார்க்கெட் உள்ள வந்த உடனே வெளியே போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வீக்லிக்கு போவோம். வீக்லியில போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத வந்து வாட்ச் பண்ணணும். எதுக்காக வாட்ச் பண்ணணும்? டூ பாடிஸ் கேண்டில் கிடைக்குதா அப்படின்றத நம்ம வீக்லியில போய் டேப் பண்ண பார்க்கணும். வீக்லியில நம்ம போய் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ நம்ம இப்ப வீக்லியில போகலாம். வீக்லியில ஆக்சுவலி ஸ்பீக்கிங் டூ பாடிஸ் கிடைச்சிச்சு. கரெக்டா? வீக்லியில டேப் பண்ணும் போதே வந்துட்டு நமக்கு டூ பாடிஸ் கிடைச்சாச்சு. இந்த இடத்துல டூ பாடிஸ் இருக்கு. டூ பாடிஸும் இப்ப கிடைச்சாச்சு. டூ பாடிஸ் கிடைச்ச உடனே என்ன பண்ணணும், இந்த கேண்டில் ஃபார்மேஷன்லயே ஜென்ரலா இந்த கேண்டில் ஃபார்மேஷன்லயே நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேம் என்ன, டே டைமுக்கு போறோம், டேல போறோம். டேல போகும்பொழுது கரெக்டா பாருங்க, ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் பண்ணுச்சா, அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணியாச்சு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ண உடனே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். இதுதான் ஃபேர் வேல்யூ கேப். இந்த 2 ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க்கெட் டேப் பண்ணியாச்சு. டேப் பண்ணிட்டு மேல போகுது. ஸோ இப்போ இங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, நம்மளுடைய கான்செப்ட் டூ பாடிஸ் கேண்டில் வச்சுட்டு இப்போ இங்க இருந்து இன்னைக்கு காலையில மூவ் பண்ணது வரைக்கும் வந்துட்டு 427 பாயிண்ட்ஸ் 427 பாயிண்ட்ஸ் இன் அதானி என்டர்பிரைசஸ் ஆப்ஷன்ஸா இருந்தாலும் சரி, ஃபியூச்சர்ஸா இருந்தாலும் சரி. யூ ஜஸ்ட் இமேஜின். இப்ப இதே கான்செப்ட்ல இப்ப இங்க வருவோம், இதை எடுத்துடலாம். இப்ப வந்து நமக்கு என்ன கிடைச்சது, டேல வந்துட்டு இந்த டாப்பிங் கிடைச்சது. இப்ப இந்த இடத்துலயும் நம்மளுக்கு என்ன இருக்கு, இங்கதான் நம்ம போய் என்ட்ரி எடுப்போமா? இங்க இப்ப டேல இப்படி இருக்கு. சோ அப்ப இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட வந்துட்டு எப்படி இன்னும் நம்மளோட என்ட்ரி ஜென்ரலா என்ன இருக்கும், இந்த ஃபேர்வேல்யூ விட்டு மேல வந்தோம்னு எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஏர்லியா நம்ம என்ட்ரி எப்படி எடுக்கலாம் இந்த நுனிலே. ஏன்னா இப்ப இங்க வெளியே வந்துட்டு போகும்போது இங்க எடுக்கிறதுக்கு பதிலா இன்னும் எவ்வளவு கீழே என்ட்ரி ஆகலாம் அப்படின்னா தென் சிம்பிள் நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது இப்ப நம்ம டேல இருக்கோம். டேல இருந்து எங்க போகணும், எக்ஸாக்டா வந்துட்டு 1 ஹவர் போய் பார்க்கணும். 1 ஹவர்ல போய் பார்த்தோம்னா 1 ஹவர்ல நம்மளுக்கு டூ பாடி கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் கிடைச்சிருக்கா? கண்டிப்பா கிடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இங்க கிடைச்ச உடனே அதோட லோவர் டைம் ஃப்ரேம் போகணும். லோவர் டைம் ஃப்ரேம் எங்க, இந்த ரெண்டுக்குள்ள நடக்கிறது 5 மினிட்ஸ்ல போய் பார்க்கிறோம். 5 மினிட்ஸ்ல என்ன போய் பார்க்கிறோம், எங்கேயாவது வந்துட்டு நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப் வச்சு அதை டேப் பண்ணதா. சோ நல்லா பாருங்க, இங்க எங்கேயுமே இந்த லெக்ல ஃபுல்லா ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வச்சுட்டு இருக்கு. பட் ஆனா டேப் பண்ண வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எங்க டேப் பண்ண வருது, இந்த இடத்துல டேப் பண்ண வருது. ஸோ நம்ம இங்க என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங்குக்கு கீழே வச்சிருந்தோம்னா கூட நம்மளோட என்ட்ரி எவ்வளவு அட்வான்ஸா இருக்கு. 1 ஹவர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டேல போய் பார்த்தோம் அப்படின்னா
எக்ஸாக்டா நம்ம யோசிச்சு பார்த்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து அந்த பாக்ஸை விட்டு வெளியே வரும்பொழுதே நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கன்ஃபார்ம்டா தெரியுது. ஓகே, கிளியர் கட்டா கன்ஃபார்மா வந்து பிரைஸ் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணவே இல்லை, பிரைஸ் போயிடுச்சு. ஸோ கைஸ், இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய 3CT கான்செப்ட்ஸ்ல நம்ம சொல்ற ஒரு என்ட்ரி மாடல். இந்த என்ட்ரி மாடல்ஸ் பிடிக்கல நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லுங்க ப்ரோ, எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லுங்க ப்ரோன்னு சொன்னீங்க. ஸோ அதனால பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்டாக் இது 3 எடுத்து நான் இந்த வீடியோல போட்டிருக்கேன். வீடியோல உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க திருப்பி திருப்பி பாருங்க. கீழே வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே எங்க டெலிகிராம் சேனல் இருக்கு, அந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. தென் வி வில் ஹெல்ப் யூ, கைட் யூ ஹவு டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்ற மாதிரி. இந்த கான்செப்ட்ஸ் கைஸ் இப்ப நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்க நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி தான் இந்த கான்செப்டை சொல்றோம். பட் எனிவே திஸ் இஸ் நாட் அ டைரக்ட் ரெக்கமெண்டேஷன் நீங்க வந்துட்டு உங்களுடைய ட்ரேட்ல அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க. இந்த பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண பிறகு தென் ஒன்ஸ் யூ ஆர் கன்ஃபார்ம்டு, நீங்க உங்களுடைய சுய வலியுறுத்தல்னால நீங்க போகும்பொழுது டெஃபினட்டா வந்து அது சக்சஸ் ஆகும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி வி டோன்ட் ரெக்கமெண்ட் எனி ஸ்டாக்ஸ். இப்பயுமே சொல்றோம், நீங்க டெலிகிராம் சேனல்ல சேர்ந்தாலும் சரி, என்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்பயுமே வந்து நாங்கள் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், டெய்லி என்ட்ரிஸ் சொல்ல மாட்டோம், எதுவுமே சொல்ல மாட்டோம். பிகாஸ் எங்களுடைய மோட்டோ வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி வந்துட்டு இதை பார்க்குறவங்களும் சரி, எங்ககிட்ட படிக்கிறவங்களையும் சரி, நாங்கள் வந்துட்டு இண்டிபெண்ட் ட்ரேடராக ஆக்குறது தான் எங்களுடைய முயற்சியை தாண்டி எங்க கிட்ட வந்துட்டு எங்க கூடயே நாங்கள் வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சா நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்ற மோட்டோ இந்த குரூப்ல கிடையாது. எங்களுடைய கான்செப்ட்ஸ், எங்களுடைய தியரி, எங்களுடைய பிலாசபி எல்லாமே we want to create independent traders. அவ்வளவுதான். இதுல நான் வந்து இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப நீங்க பார்த்ததுல நான் இந்த சார்ட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கெல்லாமே வந்துட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் வந்துட்டு எங்களோட இன்டர் கனெக்டிவிட்டி தியரி. ஸோ எந்த இடத்துல வந்துட்டு விக்கு வச்சா எந்த இடத்துல வந்துட்டு பாடி ஃபார்ம் ஆகும். இட் டசன்ட் மீன் லைக் 4 ஹவர்ஸ்ல வச்சா 1 ஹவர்ல தான் ஃபார்ம் ஆகணும், இல்ல 5 மினிட்ஸ்ல தான் ஃபார்ம். சர்டன் ரூல்ஸ்லாம் இருக்கும். அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி நீங்க வந்து டெஃபினட்டா கண்டுபிடிச்சிடலாம் எந்த இடத்துல வந்துட்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த என்ட்ரி மெத்தடை கண்டிப்பா அப்ளை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா நான் சொல்றேன், நீங்க வந்து கண்டிப்பா வந்து சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா மாறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. பேக் டெஸ்ட் பண்ணுங்க, நீங்க வந்து உறுதியா பற்றுங்க, தென் திங்ஸ் வில் கோ. கைஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த யூடியூப் சேனல்ல வந்துட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நாங்க இங்க இருக்க ட்ரேடர்ஸ் யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு நீங்க முன்னாடியே ஃபாலோ பண்ற கான்செப்ட்ஸ் புரிஞ்சிச்சோ, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ நீங்க அதையே ஃபாலோ பண்ணுங்க. யார் யாரெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு எப்படி ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா எங்களுடைய கான்செப்ட்ஸை எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி பேப்பர் ட்ரேட்ல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ரியல் ட்ரேடு கொண்டு போயிட்டு நீங்க சக்சஸ் பண்ற மோட்டோவாக மட்டும்தான் போடுறது. ஸோ அதனால வந்துட்டு யூ ஜஸ்ட் ஹெல்ப் அஸ் பை ப்ரமோட்டிங் திஸ் யூடியூப் சேனல் பை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினா. ஸோ அப்படிதான் வந்துட்டு நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறாங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுடைய மோட்டிவேஷன். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவோட வந்துட்டு வித்தின் அ வீக், மேக்ஸிமம் வித்தின் அ வீக் ஆர் அபவுட் 2 வீக்ஸ்ல கண்டிப்பா வந்து பார்க்குறோம். ஹோப்ஃபுல்லி நீங்க வந்து எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை நான் இன்னைக்கு கொடுத்தேன்ற ஒரு சந்தோஷத்தோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். We will see you on the next video. Thank you. This is Naveen San from 3CT Concepts. Like, subscribe and comment. Thank you.